Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து போய்த்து வருகிறோம். இந்த ராஜ்யம் பாருங்க, நமக்கு உள்ள இருக்கிற ராஜ்யம், இது பிரத்யட்சமாய் வராது அப்படின்னு சொன்னார். அப்ப தேவனுடைய காரியங்கள் எல்லாமே உள்ளிருந்து வெளியே வேலை செய்கிற காரியமாக இருக்குது. இப்போ எல்லாம் உள்ளிருந்து தான் வெளியே வேலை செய்யுது. கர்த்தர் நமக்குள்ளே ஏதாவது பண்ணணும்னா முதல்ல உள்ளே செய்கிறாரு, அப்புறம் தான் அது வெளியே வருது. நீங்கள் சுகத்தை பெறணும்னா சுகம் எங்கே ஆரம்பிக்குது? முதல்ல உள்ளே ஆரம்பிக்கணும், அப்புறம் தான் அது வெளியே வரணும். குடும்ப வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் வேணும்னா முதல்ல உள்ள ஒரு மாற்றம் ஆரம்பிக்கிறது, அப்புறம் தான் வெளியே வந்து நடைமுறையில் குடும்ப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண முடிகிறது. அப்போ அதுக்கேற்ற ஒரு போதனை, அதுக்கேற்ற ஒரு டீச்சிங் எல்லாம் இருக்கணும். இப்போது அது இருந்தால் தான் உள்ள ஒரு மாற்றம் ஏற்பட்டு அதன் மூலமாக வெளியே ஒரு மாற்றம் உண்டாக முடியும். அதனால தான் இதெல்லாம் போதிக்க வேண்டியதாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இவ்வளோ கவனம் செலுத்தி நானும் இதை அறிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. இவ்வளவு தரவை எடுத்து உங்களுக்கு நான் சொல்லவும் வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இந்த வார்த்தை விதை மாதிரி இருக்குது. இது உள்ள போய் இது வேலை செஞ்சு இது உள்ளத்தை மாற்றி மனதை மாற்றி அப்புறம் தான் வெளியே மாற்றங்களை உண்டாக்க முடியும். இந்த வாழ்க்கையில் என்ன ஒரு முக்கியமான காரியம்னு சொன்னால், வாழ்க்கையை மாற்ற முடியும், வாழ்க்கை மாற முடியும். நிறைய பேருக்கு பாருங்க தலை விதியில் நம்பிக்கை இருக்குது. தலை விதி அப்படிங்கிறத நம்ம அவரவர் தலை விதிப்படி தான் நடக்கும். அவன் தலை விதிப்படி தான் அவனுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த பொண்ணா இந்த தலை விதிப்படி தான் நடந்துருக்கு. இப்படியே சொல்லியே ஊரில் ஒரு பெரிய ஒரு இதை உண்டாக்கிட்டாங்க பாருங்க. தப்பு. தலை விதிப்படி தான் நடக்கும்னு நம்புறது தப்பு. ஒருத்தருக்காக சொல்லிட்டு இருந்தேன் பாருங்க, தளபதிப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. கடவுள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த மனதுங்கிறது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு கருவியாக இருக்குது. அதனால் நம்ம வாழ்க்கையை மாற்றிடலாம். நான்லாம் அப்படி தான் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறேன்னு சொன்னால், அதாங்க உங்கள் தளபதி போய் உங்களுக்கு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறாரு அவர். என்னத்தை பண்ணுறது போங்க. கெட்டதாக நடந்தால் உங்கள் தளபதிப்படி தான் நடக்குதுன்னாரு. அப்புறம் நல்லதாக நடந்தது, அதாங்க உங்கள் தளபதி இப்படி இருக்குது, அது கெட்டதாக நடந்து இப்படி நல்லதாக ஆகணும்னு இருக்குது, அதெல்லாம் நடந்துட்டு இருக்குது போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த தளபதிங்கிற தளபதியை தான் மாற்ற முடியல. தளபதி மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை தான் மாற்ற முடியல. மனுஷனை எப்படி உண்டாக்கியிருக்கார் பாருங்க. மைண்டுங்கிறத ஒரு கருவியை கொடுத்துருக்கிறாரு, மாற்றத்துக்கான கருவிங்கிறத பற்றி நிறைய சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் இன்னும் நிறைய பார்ப்போம் கொஞ்சம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்கள். மைண்ட் வந்து மாற்றத்துக்குரிய ஒரு கருவி. இந்த மைண்டில் இந்த மனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த மனமுங்கிறது பொதுவாக எண்ணங்கள், யோசனைகள், அறிவாற்றல், இதெல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது இல்லையா மனமுங்கிறது. இந்த மனதில் வந்து இமேஜினேஷன்ஸ் அல்லது கற்பனைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்கிறது. டிக்ஷனரியில் இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க இமேஜினேஷனை, கற்பனையை இப்படி டிஃபைன் பண்ணுறாங்க. Imagination is our ability that we have in our mind to be able to see something that is not real or present. அதாவது கற்பனைனா என்னவா, நம்முடைய மனதில் இருக்கிற ஒரு ஆற்றல். அது கற்பனை என்ன விதமான ஆற்றல்? இல்லாத ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு எனக்கு முன்பாக இல்லாத ஒரு காரியத்தை கற்பனை செய்து பார்க்க அல்லது கற்பனையின் மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் தான் இமேஜினேஷன். இருந்தா நான் உன்னை பார்த்துட்டேன்னா அது இமேஜினேஷன் கிடையாது, இல்லாத ஒன்றை பார்க்கறது தான் இமேஜினேஷன் இல்லையா. அப்போ வார்த்தைகள் வந்து இதையும் நிறைய சொல்லியிருக்கேன் நான். இதுலேருந்து தான் டெவலப் பண்ண போகிறேன். இப்போ வார்த்தைகளும் பாருங்கள் இமேஜினேஷனை தான் உருவாக்குது. வார்த்தைகள் வந்து எண்ணங்களை எப்படி பாதிக்குதுன்னு சொன்னால் ஒரு பிக்சரை உண்டாக்குது. சொல்லியிருக்கேன் இல்லையா, டாக்னு சொல்கிறோம். டாக்னு சொன்னோன்னா ஒரு 3 லெட்டர் வேர்டையாக பார்க்குறீங்க, ஒரு 3 எழுத்துக்களாலானவா டிஓஜி டாக் அதான் பார்க்குறீங்க. அந்த டாகை பார்க்கல நீங்கள், டிஓஜின்ற டாகை பார்க்கல. எந்த டாகை பார்க்குறீங்க? நாயே கண்ணுக்கு தெரியுது. கருப்பு நாய் அப்படின்னா என்ன, பிளாக் டாக்னு ஒன்று கருப்பாக ஒரு நாயை தான் பார்க்குறீங்க. வெள்ளை நாய்னா வெள்ளையாக ஒரு நாயை கண்ணுக்கு தெரியுது. WHITEDOG அப்படின்லாம் பார்க்குறது இல்லை இல்லையா. ஏன்னா வார்த்தைகளை வந்து பிக்சர்ஸை உண்டாக்குறதுக்காக தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வார்த்தையினுடைய வேலையை என்னென்னா உள்ள வந்து ஒரு படத்தை உண்டாக்கும்படியாக தான் அது கொடுக்கப்படுகிறது. பாருங்க, திங்கிங், அதாவது இமேஜினேஷன் இல்லாமல் யாருமே கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே இமேஜினேஷன் இருக்குது. சிலர் சொல்கிறாங்க நீ ரொம்ப இமேஜின் பண்ணிக்கிற, சொல்கிற ஆளும் இமேஜின் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. திங்கிங்கே பண்ண முடியாது பாருங்கள். இமேஜின் பண்ணாமல் திங்கிங்கே கிடையாது. சில உதாரணங்கள் தரேன் பாருங்கள்.
பயப்படுறாருன்னு வைங்க ஒருத்தர். பயம் என்ன? பயம் ஒரு விதமான எண்ணம், மனதில் ஒரு கோளாறு, எதையோ ஒன்றை குறித்து பயப்படுறாங்க. வியாதி வந்துருச்சு, வியாதி வந்தோடனே என்ன பண்ணுறாங்க? பயப்படுறாங்க. அந்த வியாதியை குறித்த ஒரு பயம். அந்த பயம் எந்த வடிவில் வருது பாருங்க. அவங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? செத்து போயிடுவோமோ, செத்து போயிட்டா நம்முடைய அடக்கம் எப்படி நடக்கும்? யார் நம்மளை அடக்கம் பண்ணுவா? அவங்க வருவாங்களா? மாமியார் வருவாங்களா? இவங்க நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க? இப்படியெல்லாம் கற்பனை போகும் நிறைய பேருக்கு. எப்படின்னா ஃபுல்லாக அடக்கத்தெல்லாம் முடித்து ஞாபகார்த்த கூட்டத்துக்கே போயிடுவாங்க அவங்க. கற்பனை கற்பனை அப்படி உள்ள வேலை செஞ்சிட்டு இருக்குது. வியாதின்னு வந்த உடனே அவங்களுக்கு இதுக்கு நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் அப்படியே எண்ணி பார்த்து அதை அப்படியே கண்ணுக்கு முன்னால் உடனே நிறுத்துறாங்க, பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்க, ஒரு வீட்டை கட்டணும்னு முயற்சி பண்ணுறீங்க. வீடை கட்டணும்னு முயற்சி பண்ணால் ஒரு ஆர்கிடெக்டை கூப்பிட்டு உங்கள் மனதில் என்ன இருக்குதுன்றதை சொல்கிறீங்க. பாருங்க, உள்ள பிக்சர் வந்துருச்சு உங்களுக்குள்ள. அவரை கூப்பிட்டு பேசும்போது என்ன பேசுகிறீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? இப்படிப்பட்ட ரூம் வேணும், இப்படிப்பட்ட பாத்ரூம் வேணும், இப்படிப்பட்ட கிளாசெட் வேணும், இப்படி வேணும், எனக்கு இப்படிப்பட்ட பால்கனி வேணும், இப்படிப்பட்ட வராண்டா வேணும். எதையோ ஒன்று கட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை. எதையோ ஒன்று கட்டுங்கன்னா ஒருத்தர் சொல்கிறாரு பால்கனி கட்டுறேன்னு சொல்லிட்டு கடைசியில் சூசைட் பாயிண்ட் மாதிரி கட்டு போயிருக்கிறாருங்க ஒருத்தன்றாரு. நின்னா உளுந்துருவோம் போல இருக்கு வெளியே. எப்படி வேணுங்கிறத நம்ம யோசித்து பார்க்குறோம் இல்லையா? கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டியதாக. எதையோ ஒன்று கட்டுங்கன்னு சொல்கிறது இல்லை, யோசித்து பார்த்து சொல்கிறேன். இவ்வளோ பெருசாக இருக்குங்க, இது ரெயிலிங்கெல்லாம் இவ்வளோ பெருசு இருக்கணும், இவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துடுது பாருங்கள். ஒரு பிக்சர் வந்துடுது. நமக்கு என்ன மாதிரி வீடு வேணும், எவ்வளோ பெருசாக வேணும், ரூம் எவ்வளோ பெருசு இருக்கணும், இப்படிலாம் ஒரு பிக்சர் வந்துடுது. அந்த பிக்சரை தான் என்ன பண்ணுறோம்? ஆர்கிடெக்டை கொடுக்குறோம். ஏன் அவர்கிட்ட நம்ம சொல்கிறோம்? நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். அவருக்கு ஒன்றும் படம் வரைஞ்சி காமிக்கல, நம்ம வார்த்தைகளால் தான் சொல்கிறோம். சொன்ன உடனே அவருடைய உள்ளத்தில் அந்த பிக்சர் பதிவாயிடுது. போயிட்டு பாருங்க, பிக்சர் இங்கேருந்து அங்கே என்ன பண்ணுது, போயிடுது. ஒரு படத்தை அனுப்புகிற மாதிரி தான் வார்த்தைகள் மூலமாக ஒரு படத்தை, என் உள்ளத்தில் இருக்கிற படத்தை நான் என்ன பண்ணுறேன்? ஒரு ஆர்கிடெக்ட்கிட்ட அனுப்பிச்சிட்டேன். ஃபோனில் ஃபோட்டோ அனுப்புறீங்களா? அது மாதிரி தான் இருக்கிற ஃபோட்டோ இந்த ஃபோன்லேருந்து அந்த ஃபோனுக்கு போயிட்ட மாதிரி இந்த இருதயத்திலேருந்து அந்த இருதயத்துக்கு போயிடுச்சு. என்ன? வார்த்தை தான் அதனுடைய மீடியம். வார்த்தையின் மூலமாக தான் இந்த உள்ளத்தில் இருக்கிற படம் அந்த உள்ளத்துக்குள்ள போய் கிடைக்கிறது. கடவுளுடைய வார்த்தை அப்படிதான் பாருங்க. தனக்குள்ள அவர் உங்களை குறித்து, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன படம் வச்சிருக்கிறாரோ, தனக்குள்ள அவர் இந்த ராஜ்யத்தை குறித்து, இந்த ராஜ்யத்தில் இருக்கிற வாழ்க்கையை குறித்து என்ன படத்தை வச்சிருக்கிறாரோ, அதை உங்களுக்குள்ள அவர் எப்படி கன்வே பண்றாருன்னா கடவுளுடைய வார்த்தையின் மூலமாக தான் அதை அனுப்புகிறார். அப்போ அந்த ஆர்கிடெக்ட் நம்ம சொன்ன உடனே அந்த படம் அவருக்குள்ளே போயிடுது. அவருக்குள்ளே போனோன்னா அவர் படம் வரையக்கூடியவர். அவர் என்ன பண்ணுறாரு? வரைஞ்சே கொடுத்துட்றாரு. படத்தை வரைஞ்சி என்ன பண்ணிடுறாரு? க்ளீனாக காமிச்சிடுறாரு. இப்போல்லாம் 3Dயில் போட்டு எல்லாம் பக்காவாக வீட்டுள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். ரூம் உள்ளலாம் அந்த மாதிரி கம்ப்யூட்டரில் போட்டு காமிச்சிடுறாங்க. க்ளீனாக உள்ளே போய் எப்படி இருக்கணும், இன்ச் பை இன்ச்சாக அது எப்படி இருக்க போகிறதுன்ற முழு உருவத்தையும் உங்களை அப்படியே ஒரு பயணம் மாதிரி உள்ளே கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் காமிக்கக்கூடிய அளவுக்கு டெக்னாலஜி எல்லாம் வந்திருக்குது. எப்படி அதை உருவாக்கினார், எங்கே அது ஆரம்பிச்சது, எப்படி அது வந்தது? உள்ளத்தில் தோன்றின ஒரு படத்தின் மூலமாக, அந்த படம் வார்த்தையின் மூலமாக கன்வே பண்ணப்பட்டதன் மூலமாக தான் வந்தது. இதெல்லாம் 3Dலாம் போட்டு காமிச்ச பிறகு வீடே வந்துடுது. கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சில மாதங்களுக்கு பிறகு என்ன ஆயிடுது? வீடே வந்துடுது. நீங்கள் என்னத்தை மனதில் யோசிச்சிங்களோ, என்ன நீங்களோ பார்த்தீங்களோ, எதை அவர் பேப்பரில் வரைஞ்சாரோ, எதை அவர் கம்ப்யூட்டரில் போட்டாரோ, அது உண்மையாகவே உருவாகிடுது. உண்மையாகவே உருவானது எங்கேருந்து உருவாச்சு? அங்கே மனதில் இருந்து தான் உண்டாச்சு, அந்த கற்பனையிலிருந்து தான் உண்டாச்சு. இன்னொரு உதாரணம், ஏன்னா இது நல்லா விளங்கிக்கணும். ஏன்னா சில காரியங்கள் இன்றைக்கி சொல்ல போகிறேன், அது நல்லா விளங்கணும்னா முதல் இது விளங்கிக்கிறோம். நல்லா கல்யாணம் பண்ண இருக்கிறவங்க என்ன சொல்கிறோம்? கனவு காண்றாங்கன்றோம் இல்லையா? கனவுல மிதக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இது என்ன? அந்த எண்ணம், திருமணத்தை குறித்த எண்ணம், திருமண வாழ்க்கையை குறித்த எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன ஆகிறது? ஒரு கனவாக மாறுகிறது. அது அது தடுக்க முடியாது, மாறாமல். அது அப்படி தான் கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் மனுஷனை. கனவு காணக்கூடியவனாக உண்டாக்கிட்டார். கனவு காணலன்னா தான் கோளாறு. நிறைய பேர் தப்பான கனவுல கண்டு கொண்டிருக்கிறாங்க, அதுவும் கோளாறு தான். கடவுள் இந்த கனவு காணக்கூடிய தன்மையை, ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு தன்மையை, ட்ரீம் என்ன? ஒரு இமேஜினேஷன். ட்ரீம்னா ஏதோ தூங்கும்போது வர்றது மட்டும் இல்லை, உட்காந்துட்டு இருக்கும்போது கூட நல்லா முடிச்சுட்டு இருக்கும்போது வருது இல்லை. அந்த இமேஜினேஷன், அது எதுக்கு கொடுத்துருக்கிறார்? கனவு
உன்னை இமேஜின் பண்ணி ட்ரீம் பண்ணி விரும்பி அதை மனதில் வச்சு அப்படி வச்சாதான் அதை அடைய முடியும். அதை வைக்காம அதை அடையவே முடியாது. யாருமே இதெல்லாம் நான் ஒன்றும் யோசித்து கூட பார்க்கல, விரும்ப கூட இல்லை, இப்படி நடக்கும்னு நினைக்க கூட இல்லை, அப்படி நடந்துருச்சு அது அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, உள்ளத்தில் வச்சு அதை விரும்பி அதை இது பண்ணி சில நேரத்தில் நடக்கும்போது நம்ம நினைச்சதை விட ரொம்ப சிறப்பாக அது நடந்திருக்கலாம். கடவுள் அதை நமக்கு ரொம்ப சுலபமாக்கி தந்திருக்கலாம். நம்ம நினைச்சதை விட ரொம்ப அருமையாக அது கைகூடி வந்திருக்கலாம். அப்படியெல்லாம் நடக்கிறாமல் ஒழிய நாம் எதை அடைகிறோம் என்றால் ஒரு காரியத்தை நம்ம அடையும் போது ஞாபகம் வச்சுக்கணும். அதை உள்ளத்தில் மனதில் வைக்காமல் அதை கற்பனை பண்ணாமல் அதை மனக்கண்களால் காணாமல் நம்முடைய கற்பனையில் காணாமல் அதை அடையவே முடியாது. இது கடவுள் நம்மளை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு விதம் என்கிறத நான் சொல்ல வரேன். கடவுள் இப்படி தான் மனுஷனை உண்டாக்கிட்டார். என்ன பண்ணுறது, இதுதான் மனுஷனுடைய ஸ்ட்ரக்சர். இது இப்படி தான் மனுஷனை உண்டாக்கிட்டார். ஆவி ஆத்மா சரீரம்னு உண்டாக்குறார். மனம்ங்கிற ஒரு பகுதி அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு, ஒரு ஆற்றல் அவனுக்குள்ள வைத்துட்டாரு. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நம்ம இந்த புது வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கும் போது, கிறிஸ்துவுக்குள்ளான இந்த புது வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது, இந்த புது விதமான வாழ்க்கையை நாம் எப்படி வாழ முடிகிறதுன்னு சொன்னால், எப்படி இதுக்குள்ள பிரவேசித்து இந்த வித்தியாசமான வாழ்க்கையை இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் பாருங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்கு இந்த உலகத்தின் ராஜ்யத்துக்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த உலகத்தின் ராஜ்யத்தில் தான் இருக்கிறோம், நம்ம இங்கே தான் இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் இருக்கிறோம். நம்ம கால் இந்த பூமியில் பதிஞ்சு இருக்குது. ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறோம். நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த தேவையெல்லாம் எங்கேருந்து சந்திக்கப்படுகிறது, தேவனுடைய ராஜ்யத்திலிருந்து. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது உலகத்தில் இருக்க ஆளுகள் விளங்காது. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி தான் உங்களுக்கு கிடைச்சதோங்க அப்படின்வாங்க. எனக்கு தான் தெரியும் எப்படி தான் கிடைச்சதுன்னு. எப்படி தான் கிடைச்சதோன்னா அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, எப்படி இந்த உலகத்தில் எவனுக்குமே கிடைக்க மாட்டேன், உங்களுக்கு கிடைச்சிருக்குது. எப்படி கிடைச்சிருக்குது, அது என்ன வேற ஒரு ராஜ்யத்திலேருந்து வருது. அது தேவையெல்லாம் எங்கேருந்து சந்திக்கப்படுது, அந்த ராஜ்யத்திலிருந்து சந்திக்கப்படுகிறது. நான் இந்த ஊரில் இருந்தாலும் கூட எனக்கு உதவி எங்கேருந்து வருது, அவருடைய ராஜ்யத்திலிருந்து வருகிறது. அதுக்குதான் இந்த அம்பாசிடர் பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன். ஒரு தேசத்தின் ஸ்தானாபதி இல்லையா, அவன் போய் இன்னொரு தேசத்தில் இருக்கிறான். ஒரு பணக்கார தேசத்து ஸ்தானாபதி ஏழை தேசத்தில் போய் குடியிருந்தான்னா அந்த ஏழை ஜனங்க மாதிரியே அவன் குடியிருக்கிறது இல்லை. இவனு போய் ஒரு குடிசை எடுத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை. இவன் என்ன பண்ணுறான், அந்த பணக்கார தேசம் அவனுக்கு அவங்க அளவின்படி அவனை தேவையில்லை சந்திக்கிறாங்க. அதனால அவன் போய் என்ன பண்ணுறான், இந்த ஏழை தேசத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குடிசையில் இருப்பான். இவன் எப்படி இருப்பான், அந்த குடிசைகளுக்கு நடுவில் ஒரு பெரிய பங்களா கட்டி அங்கே இருப்பான். அவன் ஏன்னு சொன்னால் இவனுக்கு காசு எங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது. நீங்களும் நானும் எங்கேருந்து வந்திருக்கிறோம், அங்கிருந்து நமக்கு உதவி வருது. சங்கீதக்காரன் சொல்லுறான், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யம் எனக்கு என்னவெல்லாம் தருது, எப்படியெல்லாம் என் தேவைகளை சந்திக்கிறது, எப்படியெல்லாம் அது நடக்கிறதுங்கிறத நான் எப்படி அறிஞ்சு கொள்ள முடியும்? இந்த ராஜ்யத்தின் காரியங்களை நான் எப்படி புரிந்து கொள்வது? பேப்பர் எடுத்து பார்க்குறேன். பேப்பர் எடுத்து பார்த்தா அதில் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி போயிட்டு இருக்குது, எக்கானமி எப்படி போயிட்டு இருக்குது, வேலை கிடைக்குமா கிடைக்காதா, கம்பெனி மூடுறாங்களா திறக்கிறாங்களா, எல்லாம் பொருளாதாரம் மேலே போதா கீழே போதா எல்லாம் சொல்லுதாங்க. பைபிளை திறக்கும்போது இங்கே அந்த ராஜ்யத்தை குறித்த விவரங்கள் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விவரங்களை இந்த தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறது. அப்ப இந்த வார்த்தைகளை நான் எடுத்துக்கொள்ளும் போதுதான் எனக்குள்ளாக நான் எப்படி இருக்க வேண்டும், நான் என் குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், என் பொருளாதாரத்தில் எப்படி இருக்க வேண்டும், சரீர சுகம் எப்படி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை எந்த விதமான வெற்றி உள்ளதாக இருக்க வேண்டும், நான் எப்படிப்பட்ட வெற்றியை அடைய வேண்டும், எப்படி இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்கிறத உலகத்தில் இருக்கிற மக்கள் சொல்றது இல்லை, என் சூழ்நிலை சொல்றது இல்லை, அவங்க சொல்றது இல்லை. தேவனுடைய வார்த்தை எனக்கு கொடுக்கிறது. அப்ப நம்ம வாழ்ந்திருக்கிறதுக்காக அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தோல்வியை வாழ்வாக மாற்றும்படியாக. தோல்வி என்ன தலை விதின்னு நினச்சிட்டு இருக்க கூடாது. தோல்வி ஒரு தலைவலி, அது போகணும். மாத்திரை போட்டால் போற மாதிரி அது போகணும். அதை தலை விதின்னு நினைச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பாருங்க, அதை மாற்றுறதுக்காக கடவுள் வார்த்தையை கொடுத்துருக்காரு. எப்படி மாத்துறாரு? இந்த வசனத்தை நமக்குள்ள கொடுத்து நம்பிக்கையை உண்டாக்கி உள்ளத்தில்
ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கி, நல்ல எண்ணங்களை உருவாக்கி, நல்ல யோசனைகளை கொடுத்து, ஒரு நம்பிக்கையை, புதிய எதிர்காலத்தை குறித்த ஒரு நம்பிக்கையை கொடுத்து, இந்த தோல்வியை, வாழ்க்கையில் இப்போ நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற தோல்வியை வெற்றியாக மாற்றி தருவதற்காக நம்முடைய மனதை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்படி வருது? எப்படி பரலோக சித்தம் பூமியில் நிறைவேறுது? பரலோக சித்தம் பூமியில் நிறைவேறுச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை பரலோகம் மாதிரி மாறணுமே. கொஞ்சமாவது இல்லையா? கொஞ்சமாவது பரலோகம் மாதிரி மாற வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக சந்தோஷத்தை இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக செழிப்பை இங்கே பார்க்க வேணாமா? பரலோகம் போய் தான் பார்க்கணுமா? கொஞ்சமாவது இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது அந்த பரலோக சுகத்தை இங்கே பார்க்க வேணாமா? கொஞ்சமாவது இந்த பரலோக வல்லமையை இங்கே பார்க்க வேணாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். வேதவசனம் சொல்லுகிறது, வரப்போகிற உலகங்களின் வல்லமைகளை அனுபவித்த நாம் என்று சொல்லி எபிரேய நிருபத்தில், அந்த நிருபத்தை எழுதினவர் சொல்றாரு, வரப்போற உலகத்தின் வல்லமையை இப்பவே அனுபவிக்கிறவங்களாம் கிறிஸ்தவர்கள். அனுபவிக்க போறவங்க இல்ல, இப்பவே அனுபவிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அப்ப எப்படி பரலோக ராஜ்யம் வருது? எப்படி அது நடக்குதுன்னா, அவருடைய சித்தம் எப்படி இங்க நடக்குது? பரலோகம் போல எப்படி வாழ்க்கை மாறுது? இந்த வசனத்தோட எப்படி நம்ம இன்டராக்ட் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். இந்த வசனம் நமக்குள்ள ஒரு படத்தை உண்டாக்கி, அந்த படம் நம்முடைய உள்ளத்தை நிறைத்து, அதன் மூலமாக தான் என்ன ஆகிறது? வாழ்க்கை உண்டாகிறது.